அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தான் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கூறப்பட்டாலும் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்ஐ விட அதிகமான ஆதரவு ஆர்.பி. உதயகுமார் அவர்களுக்குத்தான் இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களை ஏமாற்றி வந்தது தற்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. நேற்று உசிலம்பட்டியில் மக்கள் வெள்ளத்தில் பேசிய ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை விட அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று கூறப்பட்டது. கிட்டத்தட்ட 3500 இருக்கைகள் பதிவு செய்யப்பட்ட சேர்களில் கிட்டத்தட்ட 450 பெயர்கள் மட்டும் கலந்து கொண்டு ஆர்.பி. உதயகுமார் அவர்களை அவமானம் படுத்தும் விதத்திற்குத்தான் இந்த கூட்டமும் அமைந்தது. ஒட்டுமொத்த அதிமுகவும் பன்னீர்செல்வம் அவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய நிலையில் தென் மாவட்டங்களில் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவு இல்லாமல் கவுன்சிலர் கூட ஆக முடியாது என்று இதன் மூலமாக தென் மாவட்ட மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முகத்தில் கரிபூசும் விதமாகத்தான் இந்த சம்பவமும் நேற்று அரங்கேறி இருக்கிறது. ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை விட மேலானவரா என்பதை ஆர்.பி. உதயகுமார் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பாட புகட்டும் வகையில்தான் 450 பேர்கள் செய்த இந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல மேடைகளில் கூறிய பொழுது பன்னீர்செல்வம் அவர்களை விட ஆர்.பி. உதயகுமார் அவர்களுக்குத்தான் தென் மாவட்டங்களில் ஆதரவுகள் அதிகமாக இருக்கிறது என்றும் பன்னீர்செல்வம் அவர்களை விட 2 ஓட்டுக்கள் அதிகமாக பெறுவார். பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் எங்களது ஆதரவுகளின் அடிப்படையில் தான் தென் மாவட்டங்களிலே பிரபலமானார் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல மேடைகளில் கூறியிருந்தார். ஆனால் நேற்று உசிலம்பட்டி மக்கள் குறிப்பாக ஆர்.பி. உதயகுமார் அவர்களுக்கு பாடம் புகிட்டு விட்டார்களே என்றே நாம் கூறலாம். காரணம், இந்த வீடியோ ஒன்று வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகவும் பரவி வருகிறது. 3500க்கு மேற்பட்ட இருக்கைகளில் வெறும் 450 இருக்கைகள் மட்டும்தான் அங்குள்ள மக்கள் கலந்து கொண்டார்கள். பாதி பேர்கள் அதுவும் பாதியிலேயே கிளம்பிவிட்டார்கள். பன்னீர்செல்வம் அவர்கள் வரவில்லையா? ஏனென்றால் 2 அணிகளாக பிரிந்தது. சில மக்களுக்கு தெரியாத காரணத்தினால் பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லாத காரணத்தினால் அங்கிருந்து சென்றதும் குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.